தாய்மொழியான மலையாளத்துல 2 வருடத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்ற கொள்கையோட செயல்பட்டு வந்த நடிகை நயன்தாரா மம்முட்டி படத்துக்காக தன்னோட கொள்கையை தளர்த்தி இருக்காங்க. மலையாளத்துல கடைசியா நயன்தாரா மம்முட்டி கூட சேர்ந்து நடிச்சு வெளியான திரைப்படம் பாஸ்கர் தி ராஸ்கல். இந்த படத்துல மம்முட்டிக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைக்கு தாயாக வீட்டுல ஹோம்மேட் சாக்லேட்டுகள் செஞ்சு வாழ்க்கையில முன்னேற ஒரு பெண்ணாகவும் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப கம்மியான செலவுல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சுமார் 23 கோடிகளை வசூல் பண்ணி சாதனை பண்ணுச்சு. சொந்த மண் மலையாள சினிமாவா இருந்தாலும் தமிழுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற ரீதியில 2 வருடத்துக்கு ஒரு படம் வீதம் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற எண்ணத்துல நம்ம நயன்தாரா இருந்திருக்காங்க. சமீபத்துல இயக்குனர் சஜன் மம்முட்டி கதாநாயகனா நடிக்க ஒரு படத்துடைய கதையை நயன்தாரா கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த கதையை படிச்சு பார்த்த நயன்தாரா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒத்துக்கிட்டாங்களாம். மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செஞ்சுக்கிட்ட இரு தம்பதிகளோட ஈகோ பிரச்சனை அதை சூழ்ந்த கதை தான் இந்த படம். 2 வருடம் கழிச்சுதான் அடுத்த படம் அப்படிங்கிற கட்டுப்பாட்டோட இருந்த நயன்தாரா நல்ல கதை வந்ததும் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு இயக்குனர் சஜன் சொல்லியிருக்காரு. கதைப்படி லூயிஸ் போதன் அப்படிங்கிற ஒரு வக்கீலா மம்முட்டியும் மம்முட்டியோட குணத்துக்கு நேர் எதிரா வாசுகி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நயன்தாராவும் நடிக்க போறாங்களாம்.